ஸ்ரீரிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, இந்த சாயப்பா உங்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதி, இன்று இரவுக்குள் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த சாய் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டாம். சாய் சொல்வதை முழுமையாக நம்பிக்கையுடன் கேள். எப்போதாவது கிடைக்கும் இந்த வாய்ப்பை நழுவ விடாது. நீ நம்பிக்கை மற்றும் பொறுமையை இழக்காத வரை உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதற்கு இடமே கிடையாது. உன் வழியில் மட்டும் நீ சென்று கொண்டே இரு. யாரையும் எதற்கும் பற்றி கவலைப்படாதே. உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும். உனக்கு இப்போது இருக்கக்கூடிய நிலையில் இருந்து விரைவில் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை பற்றி நீ கலங்க வேண்டாம். என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு. நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். உன்னுடைய கஷ்டங்கள், பாரங்கள் கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாதாகவும் இருக்கிறது. இது உன்னுடைய பாரங்கள் கடுமையானதை மாற்றி அமைப்பது இந்த சாயின் மேலே. உனக்கான வாழ்க்கையை நெருக்கடியாக இருப்பதை பார்த்தும் மிகவும் கவலைப்படுகிறாய். யார் இந்த இக்கட்டான நேரத்தில் நமக்கு உதவுவார் என்று எல்லா இடத்திலும் கையை விரித்து கலக்கம் கொண்டுள்ளார். துக்கமும் துயரமும் உன்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து எழுந்து வர முயற்சி செய்கிறாய். ஆனால் உன்னால் வர முடியவில்லை. அங்கு யாராவது ஒருவர் மூலம் தானே செயல்பட்டு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். உன்னுடைய பாரம் என் பாதத்தில் உள்ளது. நீ வாரந்தோறும் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் என்னுடைய ஆலயத்திற்கு வா. என்னை சாய் என்று அழைத்து கொண்டு பிரார்த்தனை செய். நிச்சயமாக நான் உன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவேன். நீ எப்பொழுதும் என்னை மட்டும் நினைவில் வைத்து கொண்டால் நான் அந்த இதையே பிரசாதமாக ஏற்றுக்கொள்வேன். இந்த உலகமே தலைகீழாக மாறட்டும். நீ கலக்கமடையக்கூடாது. உன்னை காப்பாற்ற இந்த சாய் இருக்கிறேன். சாயின் முதல் கடமை அதுதான். எந்த ஒரு செயலை தொடங்கும் முன் நீ என்னை நினைத்து கொள்ள வேண்டும். சாய் இந்த காரியத்தை நல்லபடியாக முடித்து கொடுங்கள் என்று நம்பிக்கையோடு அந்த காரியத்தை செய்ய நினைத்துக்கொள். எது நல்லது, எது கெட்டது, இது சரியா தவறா என்று உனக்கு எடுத்து சொல்லதான் சாய் இருக்கிறேன். சதா சர்வகாலமும் உன்னோடு இருந்து உன் விருப்பங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். இந்த சாய் என்றும் நாமத்தை கூறிக்கொண்டே இருந்தால் உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் இயற்கை கூட கட்டுப்படுத்துவேன். என்னை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் என் கண்களையும் என் பெயரையும் நீ உச்சரித்து கொண்டே இருக்கும் பொழுது உன் உதடுகளையும் என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து வெளிவிடும் உன் மூச்சுகளையும் என் நாமத்தையே சுவையென கூறும் உன் நாக்கையும் என் பெயரை கேட்டதும் சிரித்தது ஒரு உருவம் செடிகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் எல்லோரிடத்திலும் எல்லா உயிர்களையும் ஆசீர்வதிப்பேன். கவலைப்படாதே. உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். அந்த காலம் நெருங்கிவிட்டது. என் தங்கமே, பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னை யாரெல்லாம் இகழ்ந்து பேசினார்களோ அவர்கள் முன்பு நீ நன்றாக வாழும் காலம் வந்துவிட்டது. இந்த சாயின் ஆலயத்தில் நிச்சயம் நீ ஒரு நபரை சந்திப்பாய். அங்கே உனக்கான வெற்றிக்கான நேரம் குறிக்கப்படும். அந்த நபரிடம் பேசும்போதே உனக்கு இந்த சாய் தான் நமக்கு காட்சி அளிக்கிறாய் என உணர்ந்து நீ சந்தோஷப்படுவாய். தேவையான சமயத்தில் எல்லாம் உன்னை தேடி வந்து நிச்சயமாக உன் கையில் கிடைக்க இந்த சாய் உதவி புரியும். நான் வேறு யாருக்கு செய்வேன்? உன்னை உன் கூடவே நடத்தி செல்வேன். உன்னை பாதுகாப்பதும் உன்னை வழிநடத்தி செல்வதும் என் கடமைதானே. என் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கைதான் உன்னை எப்போதும் காத்து கொள்ள வேண்டும் என்பதில் சிறிதும் சந்தேகம் வேண்டாம். உன்னை இக்கட்டான சூழலில் இருந்து விடுபட எப்போதும் என்னால் மட்டுமே முடியும். உன்னால் முடிந்த அளவுக்கு நீ பிறருக்கு உதவி செய்கிறாய். தர்மம் தலைக்காக்கும். 4 பேருக்கு நல்லது செய்தால் நமக்கு 10 மடங்கு நன்மை தேடி வரும். நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். நீ மகிழ்ச்சியுடன் வாழவே நல்லதொரு வாழ்வை வாழ்வதற்காகத்தான் நான் ஆசைப்படுவேன். நீ நலமுடன் வாழ என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு இருக்கும். என் செல்லமே, நான் சொன்னேன் அல்லவா, இதோ நீ அனுபவித்து வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் முடிவுக்கு வரப்போகிறது என்று. உனக்கு இனி பெரும் மகிழ்ச்சியை இந்த சாய் தரப்போகிறது. எல்லாருடைய பிரச்சனைகளும் சரியாக போகிறது. என் பிள்ளைகளின் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன். நிச்சயமாக பண உதவி இல்லாதவர்களுக்கு பண உதவி கிடைக்கப் போகிறது. குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இதோ உனக்கான நல்ல பலனை இந்த சாய் கொடுக்கப் போகிறது. உன்னுடைய உள்ளத்தில் இனி மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். உன் இல்லத்தில் உன் வீட்டில் நல்லதொரு நிலைமைதான் உன் குடும்பத்தினர் அனைவருக்கும் நிச்சயமாக இந்த சாய் கொடுக்கப் போகிறது.
உன் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். இனி உன் வாழ்வில் இதுவரை பட்ட துன்பங்கள் எல்லாம் தொலையப் போகிறது. கஷ்டங்கள் அனைத்தும் மறையப் போகிறது. எதற்கும் கலங்காதே, காத்து கொண்டே இரு. ஒவ்வொரு நொடியும் இனி இன்பம். நான் செய்யும் கைமாறு இதுதான். எனவே உன்னுடைய அன்பான வாழ்க்கையை இனிதாக இனிமையாக வாழத் தொடங்கும். வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது. உன்னுடைய செயல் சொல் அனைத்தும் வலுவரும். அதாவது எங்கும் உன்னுடைய பேச்சுக்கு தான் முதலிடம். வாழ்க்கையில் இழந்த அனைத்தையும் நீ பெறப்போகிறாய். பிறகு உனக்கான வாழ்க்கை என்றும் நிம்மதியாக இருக்கும். ஓம் சாய்ராம்.